அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ். நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், இன்ஷா அல்லாஹ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சூப்பர் மார்க்கெட் போகிறோம். நம்ம குவைத்தில் ஜமியான்னு சொல்லுவாங்க சூப்பர் மார்க்கெட். இங்கே அதோட திங்ஸ்லாம் உங்களுக்கு காட்டுறேன், அதோட விளக்கத்தையும் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நம்ம வீடியோவில் பார்ப்போம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நம்மளோட ஏரியா. குவைத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஏரியாவுக்கு ஒரு கடை வச்சுருப்பாங்க, சூப்பர் மார்க்கெட்னு சொல்லுவாங்க. அதை நம்ம அரபியில் சொல்லணுன்னாக்கா ஜமியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஜமியான்னு சொல்லுவாங்க சூப்பர் மார்க்கெட் எல்லாத்தையும். இங்கே பெரிய ஜமியா, சின்ன ஜமியான்னு இருக்கும். ஆனால் எல்லா ஏரியாவுக்கும் ஒரு ஜமியா கட்டாயமாக வச்சுருப்பாங்க. அதில் ஆஃபர்ஸ் போடுவாங்க. இங்கே நாட்டில் உள்ளவங்களுக்கு மட்டும், குவைத்தில் உள்ளவங்களுக்கு மட்டும், குவைத்திங்களுக்கு மட்டும் ஆஃபர்ஸ் ஒரு கார்டு மாதிரி கொடுப்பாங்க. அதில் அவங்க ஜாமான் வாங்கிட்டாக்க ஒரு பாயிண்ட்ஸ் சேரும். அதை நம்ம யூஸ் பண்ணி அவங்க ஜாமான் திருப்பி ரிட்டன் வாங்கிக்குவாங்க. அந்த இதுலேயே இப்போ நம்ம வீட்டு பக்கத்துலேயே ஸ்கூல் இருக்குது, பெரிய ஸ்கூல் இருக்குது, சின்ன பிள்ளைங்க படிக்கிற ஸ்கூல் இருக்குது. நான் சிட்டி சைடில் இருக்கேன். நான் எங்கே இருக்கேன்னு சொல்கிறேன், நான் எந்த ஏரியாவில் இருக்கேன்னு சொல்கிறேன். இப்போ நான் ஒர்க் பண்ணுறது சிட்டி சைடில் தான் இருக்கேன். நான் வீட்டில் தான் ஹவுஸ் ட்ரைவராக இருக்கேன். இப்போ நம்ம திங்ஸ் பார்க்க போகிறோம். நம்ம ஏரியாவில் உள்ள ஜமியாவில் திங்ஸ் பார்க்க போகிறோம். நான் அந்த சைடு போனாலே இங்கே குவைத்தில் உள்ளவங்களுக்குலாம் தெரிஞ்சிடும் நான் எந்த சைடில் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்ட்டு. தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள், நான் எந்த சைடில் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்ட்டு. நம்ம ஊரோட இங்கே நல்லா மரம் வளர்க்கத்தான் ஆசைப்பட்றாங்க எல்லாம். ஏன்னா இங்கே பாலைவனமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு தெரியும் நம்ம ஊரில் எல்லாம் மரத்தெல்லாம் வெட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒரு சில ஏரியாவில் ஃப்ளாட்ஸ்லாம் நிறையா வந்துருச்சு. நம்ம ஏரியாவிலேருந்து பார்த்தாலே சிட்டியோட பில்டிங்ஸ்லாம் தெரியும். குவைத் சிட்டி, மெயின் சிட்டியோட பாருங்கள். அப்படியே நம்ம நடந்து போயிடலாம் நம்ம சூப்பர் மார்க்கெட்டுக்கு. அப்புறம் அரபி நிறைய பேர் கற்றுக்கணும்னு ஆசைப்படுவீங்க, நான் சொல்லித்தரேன். வரக்கூடிய வீடியோவில் எல்லாத்துக்கும் நான் அரபி சொல்லித்தரேன். சிம்பிளாக பேசிக்காக ஸ்டார்ட் பண்ணிட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு எப்படிப்பட்ட அரபி எவ்வளோ வேணும்னு சொல்லுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நான் ப்ரிப்பேர் பண்ணி நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லித்தரேன் அரபி. ஓகேவா? பள்ளியாச ஸ்மால் பள்ளி இருக்குது. அப்புறம் காஃபிடேரியா இருக்கும், பேங்க்ஸ் இருக்குது இந்த சைடில். நம்ம ஒரு இந்த ஏரியாவில் உள்ளவங்களுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் ஒரு பிளேஸில் வச்சுருப்பாங்க குவைத்தில். எல்லாமே இங்கே நைட் ஆனால் நிறையா பேர் காஃபி குடிப்பாங்க, பேங்க்ஸ் வருவாங்க எல்லாம். இந்த குவைத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாம் லக்ஸரி கார் தான் அதிகமாக வச்சுருப்பாங்க. இந்த டிரைவர்ஸ் மட்டும் ஏதாவது லக்ஸரி காராக தான் இருக்கும் அதுவுமே. ஆனால் கொஞ்சம் லோவாக இருக்கும். லேண்ட் க்ரூசரு, லெக்ஸஸ் அவங்களாம் யூஸ் பண்ணுவாங்க. அப்புறமேட்டு கியா இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. இதுதான் காஃபிடேரியா, நம்ம ஏரியா காஃபிடேரியா. அது ஃப்ரண்ட் சைடு இருக்குது, நான் சைடில் சந்தாவில் போகிறேன். இது நம்ம திங்ஸ்லாம் வரும்போது எடுத்து இங்கே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் உள்ளே எப்படி அனுப்பணுமோ அது மாதிரி ரேக்கில் அடுக்கி வச்சுருவாங்க. இந்த இடத்துலேருந்து தான் போகும். இதெல்லாம் தலாபத்தில் உள்ளவங்க உட்காந்துருக்காங்க, ரெஸ்ட் எடுக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு ஏரியாவில் இந்த மாதிரி உட்காந்துருப்பாங்க ரெஸ்ட் எடுக்கிறாங்க. குவைத்தில் உள்ளவங்களுக்கு இடத்த பார்த்தாலே தெரிஞ்சிடும் நான் எந்த ஏரியாவில் இருக்கேன் அப்படின்ட்டு. இதுதான் ஜமியான்னு சொல்லுவாங்க. இப்போ என்ட்ரி ஆகிறோம்.
இஸ்லாம் இதெல்லாம் சூப்பர் மார்க்கெட்டு. இந்த சைடு ஃபுல்லாக ஆஃபர்ஸ் வச்சுருவாங்க. ஆஃபர் ஐட்டம்ஸ்லாம் வந்து இந்த சைடு வச்சுருவாங்க. அப்படியே சைடு ஃபுல்லாக வச்சுருவாங்க ஆஃபர்ஸ் ஐட்டம். ஏன்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும்ல, எது ஆஃபர்னு தெரியாமல் இருக்கும். அதனால் நம்ம ஊரில் தண்ணி பாட்டில் இருக்குங்களா, அது மாதிரி இங்கே பாருங்கள் தண்ணி பாட்டில் இப்படி காட்டுறேன். 695 காசு. நம்ம ஊருக்கு கணக்குப்படி பார்த்தோம்னாக்கா இந்த ஒரு தண்ணி பாட்டில் கிட்டத்தட்ட எப்படியோ ஒரு 200 ரூபா நெருக்கி வந்துடும். ஜூஸ் ஐட்டங்கள் இருக்குது. ஃப்ரூட்ஸ்லாம் பாருங்கள். இதெல்லாம் கொஞ்சம் விலை கம்மியாகவும் இருக்கும், அதிகமாகவும் இருக்கும். ஆஃபர் டைமில் போடுவாங்க. வெனஸ்டே நம்ம ஏரியாவில் வந்து வெனஸ்டே தான் ஆஃபர் போடுவாங்க. எல்லாம் ப்ரெட் ஐட்டம்ஸ். எல்லாம் குவாலிட்டியாக இருக்கும். இல்லைக்கா ஏதாவது நல்லா இல்லை அப்படின்னாக்கா உடனே கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க. இது ஃப்ரோசன் ஏரியா. லெபன் சொல்லுவாங்க. லெபன் ஆலிவ் ஆயில் சொல்லுவாங்க. அந்த ஆலிவ் ஆயில் லெபன் சொல்ல மாட்டாங்க. லெபன்டா தயிர்னு இருக்கும். லெபனான்னு சொல்லுவாங்க. தயிர் மாதிரி தான் இருக்கும். தயிரில் சீஸ் தான் அப்படி சொல்லுவாங்க. லெபன் சாரி இதெல்லாம் வந்து நூடுல்ஸ் ஏரியா. இப்போ எனக்கு கொஞ்சம் டிபி இருக்கிறதுனால உங்கள்கிட்ட ஷார்ட்டாக காட்டுறேன். மைனா நம்ம பார்ப்போம். ஃப்ரீயாக இருக்க இடத்துல வந்து உங்கள்கிட்ட வந்து நான் மைனான இல்லை ஐட்டம்ஸையும் காட்டுறேன். எல்லாம் குவாலிட்டியாக இருக்கும். இங்கே ஒர்க் பண்ணுறாங்க. ஒர்க் பண்ணுறதுக்குண்டே நிறையா பேர் இங்கே இருப்பாங்க. ஒரு ஐட்டம்ஸும் ஒரு ஏரியாவில் அப்படி வச்சுருப்பாங்க. பாருங்கள் ஃபுல்லாக ஃப்ரோசன். இதே மாதிரி இதை விட பெருசாக இருக்கும். நம்ம ஏரியாவில் கொஞ்சம் சின்னது புதுசாக கட்டிக்கிட்டு இருக்காங்க. அதையும் காட்டுறவங்கள்ட்ட கட்டிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து சின்ன சேமியா மாதிரி எல்லாமே இருக்கும். தண்ணி கேஷ் கவுண்ட்ரு எல்லாம் சிகரெட்ஸ் வச்சு விற்பாங்க. அதுக்குன்னு ஒரு ஏரியா, தனி ஏரியா. தண்ணி பாட்டில்னு ஒரு கவுண்டர் இருக்குது பாருங்கள். இது வந்து நம்ம ஏரியாவில் வந்து முசைனின்னு சொல்லுவாங்க. இதில் பணம் போட்டுக்கலாம். பேங்க்கில் சிட்டியில் போய் போட்டுக்கலாம், இதுலேயும் போட்டுக்கலாம். இதில் போட்டால் கமிஷன் கூட வரும். இந்த மிஷினில் போய்ட்டு நம்ம அக்கௌண்ட்டு வச்சுருந்தாக்கா அப்புறம் க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த இது வச்சுருந்தோண்டாக்கா நம்மளே வந்து போட்டுக்கலாம். அக்காமான்னு சொல்லுவாங்க. சிவில் ஐடி நம்ம ஆதார் கார்டு இருக்குல்ல ஊரில், அந்த மாதிரி சிவில் ஐடி ஒன்று இருக்கும். அதை எடுத்து வந்து நம்மளே போட்டு பண்ணிக்கலாம். இல்லாட்டி ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணிட்டாக்கா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம வந்து பணம் போடுறது. இது தான் புதுசாக கட்டிக்கிட்டு இருக்காங்க. எவ்வளோ நாள் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு தெரில. ஓப்பன் பண்ணாலும் காட்டுறேன் உங்கள்கிட்ட. இது நம்ம பார்க்கிங். அங்கே அப்படியே ஃபார்மசி, இந்த பீஸா ஷாப்பு, அப்புறம் பேங்க்கு எல்லாமே இருக்குது. காவா பிடிப்பாங்க இங்கே உள்ள நாட்டில் உள்ளவங்க. அதுக்குன்னு ஒரு தனி ப்ளேஸ் வச்சுருக்காங்க. சலூன் இருக்குது இந்த சைடு. இங்கே தான் நான் முடி வெட்டேன். காட்டுறேன் அதையும் உங்களுக்கு. ஹேர் கட் பண்ணுற வீடியோஸ் தான் காட்டுறேன் உங்களுக்கு. இது ஒன்றும் வேலை முடிக்கல, கட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்கே உள்ள வீடு எல்லாம் பெருசாக எப்படி சொல்கிறது, பேலஸ் மாதிரி தான் இருக்கும் இங்கே உள்ளது. ஒரு ஏரியாவை பொறுத்து. இங்கே ஃபுல்லாக ட்ரீஸ் தாங்க. டேட்ஸ் ட்ரீ அரபியில் சொல்லணுன்னு இதே கிடையாது, எல்லா இடத்துலையும் இருக்கும். பேரிச்சம்பழம்னு சொல்லுவாங்க அந்த இந்த ட்ரீ. அதுக்கு இங்கே நம்ம ஊரில் வந்து பேரிச்சம்பழம் வாங்கி சாப்பிடுவோம். இங்கே சும்மாவே கொத்தாக தொங்கி கிடக்கும், யாரையும் எடுத்து சாப்பிட மாட்டாங்க. பாருங்கள் சிட்டி தெரியுதா? இது மாலியான்னு சொல்லுவாங்க. இல்லை இது சிட்டி தான். மாலியா கொண்டு கொஞ்சம் தூரம் போகும். 2 பிளேஸ் இருக்குது சிட்டி சைடில். நம்மளுக்கு இன்னும் டியூட்டிக்கு இன்னும் கால் வரல. கால் வந்தோன்னே
நம்ம போக வேண்டியது தான். பாருங்கள் பெருசாக இருக்கா. அப்படியே ஒரு ரவுண்டு நைட்டானால் நம்ம வாக்கிங்கை போட்டுருவோம். அப்படியே இந்த ஏரியாவில் ஒரு ரவுண்டிங் அடிச்சுட்டு சுற்றிக்கிட்டு இருப்போம். இங்கே தமிழ் மக்கள் வந்து இருக்காங்க. நான் உங்களுக்கு காட்டுறேன் எல்லாத்தையும். கொஞ்சம் பேர் இருக்காங்க. ரொம்ப நாளாக 25 வருஷமாக 20 வருஷமாக ஒர்க் பண்ணுற வேறு பேர் இருக்காங்க. இது வந்து ஜக்காத் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க. ஜக்காத் ஹவுஸ்னாக்கா முஸ்லீம் வந்து நிதி கொடுப்பாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுக்குன்னு தனி ஒரு பிளேஸ் இங்கே வச்சுருக்காங்க. இங்கே வந்து இங்கே நாட்டில் உள்ளவங்க கஷ்டப்படுறவங்க இங்கே எழுதி விட்டாக்கா ஹெல்ப் பண்ணுவாங்களா கவர்மெண்ட், அந்த மாதிரி இது. அதில் ஹெல்ப் பண்ணி நம்மளுக்கு என்ன தேவையோ பணம் கொடுப்பாங்க அதில், இந்த இடத்துல. அப்படியே நான் வந்தல அந்த சைடு, அது அப்படியே ஒரு ரவுண்டு. இந்த ஜமியா சொன்ன சூப்பர் மார்க்கெட்னு சொன்னால அது போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரோடு வந்துச்சு. அதுலேருந்து ரவுண்ட் அடித்தா நம்ம வீடு வந்தோம் இந்த சைடு. எப்படி ட்ரீலாம் அழகாக கட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்த நாட்டில் உள்ளவங்களுக்கு அவ்வளோ சலுகை இருக்குங்க. ஒரு நாட்டில் உள்ள ஒரு ஆளுக்கும் வயசான வேலை முடிச்சு ரிட்டையர் ஆனவங்களுக்கும் அவங்களுக்கு அந்த சைட்லேருந்து பணம் வரும். கவர்மெண்ட்டும் தனியாக பணம் கொடுக்கும். இங்கே படிக்கிறவங்களுக்கும் பணம் கொடுக்கும். நீங்கள் எங்கே போய் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அதுக்கும் ஹெல்ப் பண்ணும். வீடு கட்டணுமா ஹெல்ப் பண்ணும். லோன் கொடுக்கும். லோன் கொடுத்து கட்ட முடியலண்டாக்கா சொன்னால் அதையும் கேன்சல் பண்ணும். நிறைய சலுகை இருக்குது இந்த நாட்டில். இந்த நாட்டு மக்கள் தொகை கூட கொஞ்சம் தான், அதிகம் கிடையாது. நம்ம இந்தியன்ஸ், பங்களாதேஷ், நேபாள், பிலிப்பைன்ஸ் இந்த மாதிரி நாட்டில் உள்ளவங்க தான், பாகிஸ்தான் அதிகமாக இங்கே ஒர்க் பண்ணுறாங்க. நான் அந்த சைடு போயிட்டா போய் காட்டுறேன். இங்கே மரமாக இருக்குது, அதனால் உங்களுக்கு வியூ தெரியாது. கிட்டத்தட்ட ஒரு 45 லட்சம் மக்கள் இருக்காங்க. அதில் 3/4 பேர் வெளியே வேலை வெளிநாட்டிலேருந்து வந்து வேலை செய்கிறவங்க தான் இங்கே அதிகம். இந்த நாட்டில் உள்ளவங்க கூட கம்மி சொல்லப்போனாக்க. சிரியா, மிஸ்ரிண்டாக்கா எகிப்துன்னு சொல்லுவாங்க. அரபியில் வந்து மிஸ்ரின்னு சொல்லுவாங்க. எகிப்து நாட்டவர்கள் வந்து அதிகமாகவும் இங்கே ஒர்க் பண்ணுறாங்க. பாருங்கள், எல்லா வீடும் பெருசாக தான் இருக்கும் இங்கே. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், வியூஸ் அதிகமாக வர மாதிரி செய்யுங்க, ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து நெக்ஸ்ட் வீடியோ போட ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். இது பஸ் ஸ்டாண்ட். ஆனால் இப்போதைக்கு நம்ம பஸ்ஸு ஒர்க் ஆகலை இந்த சைடு. ஏண்டா இந்த ஏரியா வந்து விஐபி ஏரியான்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த சைடு பஸ்ஸு வரக்கூடாது அப்படிங்கிறனால ஸ்டாப் பண்ணிட்டாங்க. மேபி நான் வரத்துக்கு முன்னாடியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதனால் பஸ் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். நம்ம நடந்து தான் போவோம். சிட்டிக்கு வந்து நம்ம நடந்து தான் போவோம். இல்லாட்டி ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க, காரில் போவோம். கொஞ்சம் தூரம் தான், அதுவும் நல்லாயிருக்கும். இந்த கூலிங்கான டயத்தில் நடந்து போனாக்கா நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு மனசுக்கு நிம்மதியாக இருக்கும். அப்படியே போகிறது தான். வெயில் டயத்தில் வந்து வெளியவே வர முடியாது, அந்தளவுக்கு வெயில் அடிக்கும். இப்பயும் வெயில் அடிக்குது, ஸ்டார்ட் ஆகுது. இந்த ரம்ஜான் முடிஞ்சு கொளுத்தி எடுக்கும் வெயில். பார்ப்பீங்க, அதையும் பாருங்கள். வெயில் டயத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதாச்சும் நம்ம வீட்டு சைடுக்கு இது நம்மளோட சந்து. அந்த சைடு அடியும் போகலாம், இந்த சைடு அடியும் வரலாம். இங்கே நம்மளோட ஒரு தோழர் வேலை செய்கிறாரு, நண்பர். ஒரு மலையாளி, கேரளாக்காரர். இப்போ டியூட்டிக்கு போயிருக்காருன்னு நினைக்கிறேன். இல்லை, அவர் வண்டி நிற்கிது, இருக்கார். நம்ம ஊர் மாதிரி தாங்க ரோடெலாம் பாருங்கள். ஒரு சைடில் நம்ம சந்துங்கிறதுனால பெருசாக பராமரிக்காமல் இருக்காங்க போல். போட்லாம் வச்சுருக்காங்க. இங்கே எப்படின்னாக்கா பீச் சைடு இருக்கும். அதில் வந்து இந்த துபாய்லாம் பிரிட்ஜ் கலிஃபா இருக்கும், அந்த மாதிரி. அது மாதிரி இங்கே ஒரு கீரான்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல வந்து ஒரு வீடு வச்சுருப்பாங்க அவங்க. பாருங்கள், போட்லாம் அவங்களோடது, இந்த வீட்டில் உள்ளவங்களோடது. அவங்க வந்து
அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு வெக்கேஷன் டயத்தில் வந்து என்ஜாய் பண்ணிட்டு வருவாங்க. போட்ஸ்லாம் பாருங்கள், வெயில் அடிக்குது நல்லா கொஞ்சம். இது நம்ம ஓனரோட லாரி தான், அது ரொம்ப நாள் அப்படியே கிடக்கு. நம்ம லாரிலாம் ஓட்டினது கிடையாது, ட்ரை பண்ணுவோம், ஓட்டி பார்ப்போம். நான் என்னோடய ரூம் ரிவ்யூ காட்டுறேன், ஓகேங்களா? இப்போதைக்கு இல்லை, நம்மளோட ரூம் காட்டுவோம், கூடிய சீக்கிரத்தில் காட்டுறேன் நான். இந்த சைடு, இந்த மேலே இருக்குது பார்த்திங்களா, அது அவங்க சைடு வீடு. இந்த சின்ன கீழே இருக்குது பார்த்திங்களா, அந்த சைடில் ஒரு பகுதி நம்மளோட ரூம். அந்த சைடு திவானியான்னு சொல்லுவாங்க. அது இது நம்மளோட ஓட்டக்கூடிய கார் லெக்ஸஸ் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்னையோட இந்த வீடியோ முடிச்சுக்குவோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ நம்ம பார்ப்போம், ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.